வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதாம் சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் துவாத்ரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 32. சூர்பனகோத்யமஹா, அதாவது ராவணனுடைய அரசபைக்கு ராவனுடைய தங்கையாகப்பட்ட சூர்பனகை வருகை தந்தாலாம். மற்றும் திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 33. ராவண நிந்தா, அதாவது இந்த சூர்பனகை என்ன பண்ணாலாம், ராவணனை அரக்கனாகப்பட்ட ராவணனை ரொம்பவும் தூற்றினாலாம். ஆகிய 2 தலைப்புகளிலே இன்றைய ராமாயண பதிவானது சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவே ஜரஸ்யே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்த்தமருத்தனேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரசத்ருகனாம சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் துவாத்ரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 32. சூர்பனகோத்யமஹா, அதாவது அரக்கனாகப்பட்ட தசசிரசு உள்ளவன் 10 தலை ராவனுடைய அரசவைக்கு இந்த ராவனுடைய தங்கையாகப்பட்ட சூர்பனகை வருகை தந்தாளாம். ததா சூர்பனகா திருஷ்ட்வா சஹஸ்ராணி சதுர்தசः அதான்யேகேன ராமேண ரட்சசாம் பீமகர்மணாம். ரொம்பவும் பயங்கரமான செயல்களெல்லாம் செய்து வந்தார். 14,000 அரக்கர்களையும் ஸ்ரீ ராமபிரான் ஒருவனாலேயே கொல்லப்பட்டதை சூர்பனகை நேரடியாகவே பார்த்தா. இந்த சூர்பனகை அதை மட்டும் பார்க்கல, தன்னுடைய தமையனாகப்பட்ட தூஷணன், கரன், திரிசரஸ் அவ 3 பேருமே இந்த அரக்கர்கள்லாம் எப்படி ராமபிரானால் கொல்லப்பட்டாலோ அந்த மாதிரி அவளையும் ராமபிரான் கொலை செய்யப்பட்டதை அவள் பார்த்துட்டு மேகங்களை மோதலை போல மறுபடியும் பெரும் கூச்சலிட்டாளாம். ரொம்பவும் சத்தம் போட்டாளாம்.
பூஷணம் சகரம் செய்வ ஹதம் திரிசிரசா சகா திருட்வா புனரும் அஹாநாதம் நநாத ஜலதோ யதா சா திருஷ்ட்வா கர்மரணமஸ்ய கிருதம் மன்யை சுதோஷ்கரம் ஜகாம பரமோத்விக்னா லங்காணாம் ராவணபாலிதாம் சா ததர்ஷ விமானாக்ரே ராவணம் தீர்த்ததேஜசம் உபோபவிஷ்டம் சசீவை மருத்பிரிவ வாசவம். ஸ்ரீ ராமபிரானால இந்த ராமபிரான் இருக்காரு, வேறு யாராலையும் செய்ய முடியாத சாகச செயலெல்லாம் இந்த ராமன் வந்து செஞ்சு முடிச்சுட்டான். இது சூர்பனகை சொல்கிறான். அப்படிங்கிற சூர்பனகை பார்த்துட்டு அவள் வந்து ரொம்பவும் சஞ்சலப்பட்டவளாக ராவணனால் பரிபாலிக்கப்பட்ட வரக்கூடிய லங்கையை வந்து சென்று அடைஞ்சாலாம். அப்போ வந்த உடனேயே இந்த ராவனுடைய அரசவையில் புஷ்ப விமானத்தில் உயர்ந்த பீடத்தில் வந்து பேருளி பரப்பிக்கொண்டு மருத்கணங்களால் சூழப்பட்ட இந்திரன் எப்படி இருப்பானோ அதுபோல தன்னுடைய அரக்க அமைச்சர்கள் புடை சூழ அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் தன்னுடைய மூத்த தமையனாகப்பட்ட ராவணனை வந்து அவ பார்த்தாளாம். அசேனம் சூரிய சங்காசே காஞ்சனே பரமாசனே உரோக்ம வேதிகதம் பிராஜ்யம் ஜ்வலந்தம் இவ பாவகம் தேவகந்தர்வபூதானாம் ऋषीणां च महात्मनां अजेयं समरे शूरं याताननं इवान्तकम्. அப்போ இந்த சூர்பனகை பார்க்கும்போது அங்கே பார்த்த காட்சிகள் எப்படி இருந்ததுதான் அவளுக்கு சூரியனை போல ஒளி வீசக்கூடிய தங்கமயமான உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ராவணன் பொன்னால் அமைக்கப்பட்ட யாக மேடையில் நிறைய நெய்ய ஆகுதி பண்ணோம்னாக்க அது எப்படி கொழுந்து விட்டு அக்னியானது எரியுமோ அது போல இருந்தானா ராவணன். தேவ கந்தர்வ பூதங்களாலும் மகாத்மாக்களான முனிவர்களாலும் போரிலேயே இவனை வந்து யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதவனும் மகாசூரனும் தன்னுடைய வாயை வந்து ரொம்பவும் அகலமாக வச்சுட்டு ஓடி வரக்கூடிய யமனை போன்றவனும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தானா ராவணன். இதை ராவணனுடைய அவன் என்ன பண்ணுறான் எப்படி இருக்காங்கிறத பற்றி விவரிக்கிறது ஒவ்வொரு ஸ்லோகமும். அதான் அவ விவரிக்கிறான் சூர்பனக. தேவாசூர விமர்த்தேஷு வஜ்ராச நிகிருத விரணம் ஐராவத விஷாணாத் கிரைருத் கிருஷ்டகின வக்ஷசம். அப்போ ராவணன் வந்து ஒரு காலத்தில் தேவர்களோடும் அசுரர்களோடும் போர் புரிந்த போது இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் இடையினாலும் ஏற்பட்ட, அதாவது ராவனுடைய உடம்புல தழும்புகளானது நிறைய இருந்துதான். இந்திரனுடைய யானையாகிய ஐராவதம் அதனுடைய தந்தங்களால் அந்த நுனியால் குத்தப்பட்ட தழும்புகள் வந்து அவன் மார்பில் வந்து ஏகப்பட்டதாக இருந்துதான் உடையவனாக இருந்தானாம் ராவணன். விம்சத்புஜம் தசக்ரீவம் தர்சனீய பரீட்சதம் விசாலவக்ஷசம் வீரம் ராஜலக்ஷண சோபிதம். இந்த ராவணனுக்கு மொத்தம் 20 கை 20 தோள்கள், அவனுக்கு 10 தலைகள்,
அவனோட போட்டுருக்கிற அந்த ஆடை ஆபரணங்கள் இருக்கு, அதை கண்களாலேயே கண்டு மகிழத்தக்க ரொம்பவும் பிரமாதமான ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுப்பான். சத்திர சாமரங்கள். இந்த ராமனுடைய மார்பானது ரொம்ப விசாலமான மார்பா இருந்துதான். வீரமுடையவன். மன்னருக்கு என்னென்ன லட்சணங்கள்லாம் இருக்கணுமோ அத்தனையும் இந்த ராவணனுக்கு அழகாக விளங்கக்கூடியவனாமா ராவணன். ஸ்னிக்த ஸ்னிக்த வைடூரிய சங்காசம் தப்த காஞ்சன குண்டலம் சுபுஜம் சுக்ல தசனம் மகாஸ்யம் பர்வதோபமம் விஷ்ணுசக்ர நிபாதைஸ்ய சதாசோ தேவ சம்யுகே அன்யே சஸ்திர பிரகாரைஸ்ய மகாயுத்தேஷு தாடிதம். இந்த ராவணன் எதுக்கு ஒப்பானவன் அப்படின்னா, நல்ல நீரோட்டம் உள்ள உயர்ந்த வகையான நீலமணிக்கு சமமான காந்தி உள்ளவனாவன். உருக்கி சுத்தம் பெயர் செய்யப்பட்ட பொன்னாலான அணிகலன்களை எல்லாம் அவன் தன்னோட உடம்புல போட்டுருக்கானா ராவணன். அவனுக்கு ராவணனுக்கு 2 புஜங்களும் ரொம்பவும் பிரமாதமா அழகாக இருந்துதான். இந்த ராவனுடைய பற்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்கா ரொம்பவும் பிரமாதமா மென்மையா வெள்ளை இருந்துதான். பெரிய வாய்களை உடையவன் ராவணன். மலை போல உரிய தளராதவன் ராவணன். தேவர்களோடு நிகழ்த்திய போர்கள விஷ்ணுவனுடைய சக்கராயுதத்தால பல தடவை அடி வாங்கினவன் ராவணன். இன்னும் போராதுன்ட்டு பல போர்கள வேறு பல அஸ்தங்களாலும் பலவிதமான குத்துக்களுக்கும் அவன் மேலப்பட்டு ராவணன் தாக்கப்பட்டவன். அஹாதாங்கம் சம்மஸ்தைஸ்ய தேவ பிரகரணைஸ்ததா அக்ஷோபியானாம் சமுத்ராணாம் க்ஷோபணம் க்ஷிப்ரகாரிணம் க்ஷேப்தாரம் பர்வதேந்திராணாம் சூராணாம் ச பிரமர்தனம் உச்சேத்தாரம் ச தர்மாணாம் பரதார் ஆபிமர்சனம் சர்வ திவ்யாஸ்திரயோக்தாரம் யஜ்ஞ விக்னகரம் சதா புரீம் போகவதீம் பிரப்ய பராஜித்ய ச வாசுகீம். இந்த ராவணன் இருக்கானே, தேவர்களால பலவிதமான ஆயுதங்களாலும் மேன்மேலும் அடிப்பட்ட சரீரத்தை உடையவன் ராவணன். கலக்கவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய பெருங்கடலை கூட அவனால கலக்கக்கூடியவன், அதையும் கலக்கிடுவான். இந்த ராவணன் தன் மனசுல எதை என்றானோ அந்த செயலை உடனே செஞ்சு முடிக்கிறவன். ஒரு பெரிய மலையை கூட இந்த ராவணன் அனாவசியமா புடிஞ்சி தூக்கி எறிஞ்சிடுறவன். தேவர்களை எல்லாம் தன்னோட காலங்களை போட்டு நசிக்கக்கூடியவன். அறச்செயல்கள் எல்லாம் வேரோட வெட்டி எடுக்கக்கூடியவன். அறச்செயல்கள்னா என்னது? நல்லது. அந்த நல்ல செயல்களை எல்லாம் வேரோட வெட்டி எடுக்கக்கூடியவன். இதை விட ரொம்பவும் இந்த ராவணன் கிட்டக்க இருக்கிற என்னன்னா, அவனுக்கு ஒரு நாள் காத்தாலும் பொழுது விடிச்சிலேருந்து ஒரு நாள் காத்தாலும் பொழுது விடுகிற வரைக்கும் பிறர் மனைவியிடம் தவறாக நடக்கக்கூடியவன், காம வெறி பிடித்தவன். எல்லா தெய்வீக அஸ்திரங்களையும் பிரயோகிப்பதில் பிரமாதமான நிபுணரவன். எப்போதுமே யாகங்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவன்.
பாதாளத்தில் உள்ள, பாதாளம்னாக்க கீழே, அந்த பாதாள லோகத்தில் போகவதி அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துக்கு இந்த ராவணன் போய் வாசுகியை வென்றவன். வாசுகிங்கிறது பாம்பு, அதையே வென்று வந்திருக்கான் அவன். தக்ஷகஸ்ய பிரியாம் பாரியாம் பராஜித்ய ஜகாரயः கைலாச பர்வதம் கத்வா விஜேத்ய நரவாகனம் விமானம் புஷ்பகம் தஸ்ய காமகம் வே ஜகாரயः வனம் சைத்ரரதம் திவ்யம் நளினீம் நந்தனம் வனம் விநாசயதி க்ரோதாத் தேவோத்யானானி வீரியவாணே சந்திரசூரியோ மகாபாஹௌ உத்தேஷ்டந்தோ பரந்தபோ நிவாரயதி பாஹுभ्याம் யசைல சிகரோபமः दश वर्ष सहस्राणि तपस्तत्वा महावने पुरा स्वयंभुवे धीर शिरांस्यो बचहारयः. இந்தருடைய ராவணன் வந்து என்ன பண்ணானா, தக்ஷனுடைய அன்புக்குரிய மனைவியை வந்து பலவந்தப்படுத்தி கடத்தி கொண்டு வந்தவன் ராவணன். அதாவது பரமேஸ்வரனுடைய மாமனார் தக்ஷன் கைலாச பர்வதம் சென்று நரவாகனமுடைய குபேரனை வந்து வென்று வந்திருக்கான். செலுத்துபவர் வந்து விருப்பப்படி செல்லக்கூடிய அவனுடைய குபேரனுடைய புஷ்பக விமானத்தை பிடிங்கிட்டு எடுத்துட்டு வந்தவனும் இவன் தான், ராவணன் தான். தெய்வீக அழகு பொருந்திய சைத்திரதம் அப்படின்னு குபேரனுடைய பூங்காவையும் தாமரை ஓடையையும் இந்திரனோட நந்தனம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்திரனுடைய பூஞ்சோலையையும் தேவர்களுடைய பூந்தோட்டங்களை எல்லாத்தையும் கோபத்தால அழித்து விடக்கூடிய பராக்கிரமம் கொண்டவன் ராவணன். ரொம்பவும் ஒளி வீசுபவர்களும் வணங்கத்தக்கவர்களுமாக பிரமாதமா கார்த்தால உதித்து எழக்கூடிய சூரிய பகவான், சாயந்திரம் உதித்து எழக்கூடிய சந்திர பகவான், மலை முகல் போன்ற புஜங்களால அவளையே தடுக்க வல்லவன் அவன் ராவணன். அப்ப என்ன பண்ணானா, பெருங்காட்டுல இந்த ராவணன் 16,000 அதாவது 16,000 வருஷம் 16,000 வருஷம் தவம் செஞ்சு அவன் என்ன பண்ணானா, பிரம்மாவுக்கு ஆகுதி எதை கொடுத்தானா ஹோமத்தில், தன்னோட தலையை வெட்டி அந்த ஹோமகுண்டத்தில் அவன் வந்து தன் தலையை அறுத்து அந்த ஹோமகுண்டத்தில் பிரம்மதேவருக்கு அர்ப்பணம் பண்ணானா, பலியா கொடுத்தானா. தேவதானவ கந்தர்வ பிசாச பதகோரகை அபயம் யஸ்ய சங்கிராமே மிருத்யுதோ மானுஷாத்ருதே மந்திரைர் அபேஷ்டுதம் புண்ணியம் அத்வரேஷோ த்விஜாதிபிஹ அவேர்தானேஷு ய சோமம் உபஹந்தி மகாபலஹ. இந்த ராவணன் வந்து யுத்தத்தில் அப்போ வந்து என்ன பண்றான், அவன் ஆபூதி கொடுத்தவன்னா பிரம்மா வந்து அவன் வந்துட்டார். ஏன்னா எல்லா விதமான மனிதர்களையும் படைக்கக்கூடியவர் பிரம்மா.
அவர் என்னைக்கு படைக்கிறாரோ அன்னைக்கே அந்த க்ஷணமே அந்த நொடியே அவர் வந்து இறப்பையும் எழுதிடுறார். அதை இந்த ராவணன் இந்த 16,000 வருஷம் இருந்த தவத்தில் தெரிஞ்சுட்டு அந்த பிரம்மா கிட்ட கேட்குறான் வரான். என்ன வரான் கேட்குறான்? நான் யுத்தத்தில் இருக்கும்போது மனித பிறவி நீங்களாக, மனித பிறவி அல்லாத மனுஷனா இருக்கணும், மானுட பிறவியா இருக்கணும். அவன் தேவர்கள், தானவர்கள், கந்தர்வ, பிசாச, பதக, நாகர்கள், சர்வம், பாம்பு, அவளால எனக்கு மரணமே வரக்கூடாது. இந்த வரத்தை நீங்க எனக்கு கொடுக்கலாம். அந்த வரத்தை வாங்கினவாமா பிரம்மா கிட்டக்க. அதாவது தெய்வத்தாலும் சரி, எந்த விதத்தாலும் சரி, இருபிறப்பாளர்கள்னா யாரு? பிராமணன். பிராமண குலத்தில் பிறக்கும் பொழுது அவன் ஒரு பிறப்பு. அவனுக்கு உபநயனம் போடும்போது, அவனுக்கு பூணல் போடும்போது அவனுக்கு 2வது பிறப்பு. அதனாலதான் பிராமணனை வந்து இருபிறப்பாளர்கள்னு சொல்றான். வேதத்தில் சொல்லியிருக்க ரிஷிகள்லாம் அந்த இருபிறப்பாளர் நடத்தக்கூடிய புண்ணியமான வேள்விகள்ல யாக வேதியில வந்து உரிய மந்திரங்களை சொல்லி அவ வந்து அக்னியில ஆகுதி கொடுப்பான். அவ செஞ்சின்னு இருக்கக்கூடிய புனிதமான அந்த சோம ரசத்தை வந்து இந்த ராவணன் என்ன பண்ணுவானா அரக்கன், அதை அவ கையிலேருந்து புடுங்கி தூக்கி கீழே கொட்டிடுவானான். அந்த அளவுக்கு மகாபலம் புரிஞ்சியவனா ராவணன். ஏன்னா அரக்கனாச்சு, அவனுக்கு புத்தி எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். யஜ்ஞஹரம் குரூரம் பிராக்மணம் துஷ்டசாரிணம் கர்க்கசம் நிரனுக்ரோசம் பிரஜானாம் ஹைதே ரதம் ராவணம் சர்வபூதான் சர்வலோகமயாவகம் ராட்சசே பிராதரம் சூரம் சாததர்ச மகாபலம். இந்த ராவணன் வந்து என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்னா, ஒரு யாகமானது பிராமணர்களால், அந்தணர்களால், முனிவர்களால் செய்யப்பட்டது. அது பூர்த்தியாகக்கூடிய நேரமானது வரப்போகிறது. அதாவது நிறைவு அடையக்கூடிய சமயம் வரும்போது அதை வந்து அந்த இடத்துல போய் கெடுத்துருவான் ராவணன். அந்த குணம் உள்ளவன், மகா கொடியவன் ராவணன். பிராமணர்களை பார்த்தாலே கொன்னுடுவான். பிராமணன்னாலே அவனுக்கு பிடிக்காது. பிராமணர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவ குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தீய நடத்தையோட இழுத்துட்டு போயிடுவான். அந்த குணம் உள்ளவன், எது வேணும்னாலும் செய்ய துணிஞ்சவன். எந்தெந்த கெட்ட செயல்கள்லாம் இருக்கோ அத்தனை கெட்ட செயல்களும் செய்யறதுக்கு துணிஞ்சவன். மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவன் ராவணன். மனுஷர்களை மட்டும் தானே பண்ணா, பிராணிகளை வந்து துன்புறுத்தக்கூடிய விஷயத்திலையும் ரொம்பவும் ஆர்வம் உடையவனா இருந்தானா ராவணன். எல்லா பிராணிகளையும் கதற கதற அடிப்பானான். எல்லா மக்களுக்கும், அதாவது இலங்கை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு நொடியும் அச்சத்தை கொடுத்துட்டே இருப்பானாம். மகாசூரனாவன், பெரும் பலசாலியுமாக இருக்கக்கூடிய ராவணன் தனது மூத்த சகோதரனை இந்த அரக்கியாகப்பட்ட சூர்பனகை வந்து பார்த்தாளாம். தம் திவ்ய வஸ்திராபரணம் திவ்யமாயோபசோபிதம்
आसने शुभविष्टं च कालकालम् इवोद्यतम् राक्षसेन्द्रं महाभागं बहुलसद्य कुलनन्दनं रावणं शत्रुहन्तारं मन्त्रिभिः परिवारितम् अभिगम्य ब्रवीद्वाक्यं राक्षसी भयविह्वला. இந்த ராவணன் இந்த சூர்பனகையாப்பட்ட அரக்கியானப்பட்டவள் பார்க்கும்பொழுது அவன் எப்படி இருந்தானா, உயர்ந்த ஆடை அணிகலன்கள்லாம் அணிந்து தெய்வீகமான மாலைகளால் ரொம்பவும் அழகூட்டப்பட்டு இருந்தானா. பிரமாதமான பொன்னால் அமைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தானா. அப்படி இருக்கிறவனை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, யமனுக்கு யமனை போல, காலனுக்கு காலன் போல செருக்குடையவனாவன் ராவணன். அந்த மாதிரி இருந்தானா அவனை பார்க்கறதுக்கு. அரக்கர்களுக்கே இவன் தான் பிரதான தனிப்பெரும் முதன்மையான தலைவன். 14 லோகத்திலேயும் இவன் தன்னோட பெயரை நிலைநாட்டி வச்சுட்டு வந்திருக்கான். புலஸ்தியர் குலம், புலஸ்தியர் குலம்னாக்கா அரக்கர்களுடைய குலத்திற்கு, அந்த குலத்துக்கு ஆனந்தத்தை ரொம்பவும் அளிக்கக்கூடியவனாம். எதிரிகளே அழிப்பவன் ராவணன். அமைச்சர்களால் சூழப்பட்டவனுமான ராவணனை அவனுடைய சகோதரியாகப்பட்ட சூர்பனக நெருங்கி அவங்கிட்ட பயத்தால மதி கலங்கிய அரக்கியாகப்பட்ட சூர்பனக சொல்ல ஆரம்பிச்சாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, தம பிரவீதீப்த விசாலலோச்சனம் பிரதர்ஷயித்வா பயமோக மூர்ச்சிதா சுதாருணம் வாக்கியம் அபீதசாரிணி மகாத்மா சூர்பனகா விரூபிதா. இந்த அரக்கியாகப்பட்ட சூர்பனக இருக்காள, கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த 14 லோகத்தையும் எல்லா இடத்தையும் தைரியமா அவ ஒத்தியாவே சுற்றி வரக்கூடியவ. ஆனா மகாத்மாவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனால தன்னுடைய அங்கங்கள் ஆகப்பட்ட காது மூக்கு சிதைக்கப்பட்டதை சுட்டி காட்டி, நெருப்பு எப்படி இருக்கும், நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு போல சிவந்து போயிருந்து அகன்ற கண்களை உடைய, அகன்ற கண்களாம் ராவணனுக்கு. அவனை பார்த்து அவ என்ன சொல்ல ஆரம்பிச்சா இப்போ அப்படின்னா, தற்போது பயத்தாலும் மனக்கலக்கத்தாலும் அறிவானது மதி மயங்கி இருந்த இந்த சூர்பனக கடுமையான சொற்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாலாம் ராவணனை பார்த்து. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே துவாத்ரிசம்சதர்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 32வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் திரிசம்ச சர்க்கः சர்க்கமானது 33. ராவண நிந்தா, அதாவது அரக்கியாகப்பட்ட சூர்பனகை தனது மூத்த தமையான ராவணனை தூற்றினாளாம். ததா சூர்பனகாதீனா ராவணம் லோகராவணம் அமாத்ய மத்தியே சங்கிருத்தா பருஷம் வாக்கியமப்ரவீத் பிரமத்தகாம போகேஷு
ஸ்வரே ஸ்வைரவ்ருத்தோ நிரங்குசः சமோத்பன்னம் பயம் கோரம் போத்தவ்யம் நாவபுத்யசே. ரொம்பவும் பரிதாப நிலையில் இருந்தவளும் அதிகமாக கோபம் கொண்டவளுமான அரக்கியாகப்பட்ட சூர்பனக 7 உலகங்களையுமே கதற வைக்கக்கூடிய அரக்கன் தனது மூத்த தமையன் ராவணனை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லார் முன்னிலையிலும் கொடுமையான வார்த்தைகள் சொற்களை வந்து சொன்னாலாம். என்ன சொன்னான்னா, அரக்கர்களுக்கெல்லாம் மன்னனே, நீ காலை போது விடிஞ்சு மறுநாள் காத்தால போது விடுகிற வரைக்கும் மொத்த நேரமுமே நீ வந்து சிற்றுண்மங்களை அனுபவிக்கிறதிலே மதிமயந்து கிடைக்கிறாய். எப்படி சொல்றா பாருங்க. உன் மனசுல வந்து தோன்றியபடியே நீ நடக்கிற. உன்னை அடக்குவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்க. ரொம்பவும் மிகவும் பயங்கரமான ஆபத்து வந்திருப்பதை வந்து நீ கட்டாயம் நான் இப்ப சொல்வதற்கு முன்னதாகவே நீ வந்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கு வந்து எப்படியாவது இந்த விஷயமானது உன் காதுக்கு வந்திருக்கும். ஆனா நீ இன்னும் ஏன் வந்து அறிந்து கொள்ளாமலேயே இருக்க அப்படின்னு கேட்டாலாம் ராவணனை பார்த்து சூர்பனக. சப்தம் கிராமியேஷு போகேஷு காமவிருத்தம் மகீபதிம் லுப்தம் ந பகுமன்யந்தே ஸ்மசனாக்னிம் இவ பிரஜா. சூர்பனகா ரொம்பவும் மோசமா பேசுறா. என்ன சொல்றான்னா, ராவணனை பார்த்து, ராவணனே, நீ நாள் பொழுதும் ஒரு நிமிஷம் கூட இல்லாம பெண்கள்கிட்ட காம கேளிக்கைகளை வந்து நீ மூழ்கி இருக்க. அற்பமான உடல் இன்பங்கள்ல வந்து நீ ஈடுபட்டிருக்க. வரம்பு கடந்த காம தூரனான மன்னரை வந்து எப்படி வந்து என்ன பண்ணுவா தெரியுமா? சுடுகாட்டு தீய போல குடிமக்களே வந்து உன்னை வந்து மதிக்க மாட்டான் இந்த மாதிரி இருந்தான்னா. ராஜாக்களுக்கு சொல்றா, சத்திரியனுக்கு. அவன் ராஜா தானே, இது அவனுக்கு மட்டும் இல்லை. இந்த சூர்பனகா சொல்றது எல்லாருக்கும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ராஜாக்களுக்கு சேர்ந்ததுன்னு தான் எழுதியிருக்கார் பாலவால்மீகி. ஸ்வயம் காரியாணி யக்காலே நானோ திஷ்டதி பார்த்திவः சதோ வை சகராஜ்யேன தேஸ்ய கார்யே வினஷ்யதி. அயோக்தசாரம் துர்தர்ஷம் அஸ்வாதீனம் நராதிபம் வர்ஜயந்தே நராதூரான் நதீபங்கம் இவ த்விபாः. சூர்பனகா சொல்ற அறைக்கு. ஏன்னா அங்க வந்து யுத்தத்தில் நடக்கும்போது கரனுக்கு வந்து ராமபிரான் சொன்னதெல்லாம் இவ கேட்டிருக்கா. அதை கேட்டுட்டு வந்து தான் இங்க சொல்றா. இவனுக்கு உபதேசம் பண்றாவோ. இவன் அரைக்கியாச்சு, இவளுக்கு புத்தி கிடையாது. ஆனா அவன் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கா, நல்லது பண்றான். அப்ப சொல்றா சூர்பனக ராவணனை பார்த்து, அது எந்த மன்னனாக வேணாலும் இருக்கட்டும் ராவணா, செய்ய வேண்டிய காரியங்களை உரிய காலத்துல தானே முன்ன நின்றுண்டு எந்த அரசன் ஒருத்தன் செய்கின்றானோ அவன் வந்து அந்த காரியங்களையும் கூடவே அரசையும் அழிந்து விடுகிறான். அரசோடையும் அவன் வந்து அழிஞ்சு போயிடுறான். செய்யாமல் இருந்தால்
செய்யறவன் நன்னா இருக்கான், செய்யாமல் இருந்தால் அவன் அழிஞ்சு போயிடுறான். எதிரிகளோட நடவடிக்கையை நாட்டு நடப்பையும் தெரிந்து கொள்வதற்காக ஒற்றர்களை நியமிக்காத ஒரு அரசன் மக்களை நேரில் பார்ப்பதற்கு கூட மிகவும் அரிதாகிவிட்ட காம கிழத்திகள் சுயநலக்காரர்களுடைய இனிய மொழியில மயங்கி, அந்த அரசனாகப்பட்டவன் மயங்கி தன்னோட சுதந்திரத்தை இழந்து விட்ட அரசனை எப்படியா அதுக்கு சமமானவன் அப்படின்னா, நதி கரையில் உள்ள சேற்றை கண்டு யானைகளானது எப்படி விலகி போகுமோ அது போல அந்த தேசத்தில் உள்ள மக்கள் துறந்து விடுகிறார்கள் ராவணா. இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாலாம் சூர்பனக. இவ சொல்றதெல்லாம் அங்க கேட்டுட்டு ராமபிரான் சொன்ன அந்த உபதேசத்தை கேட்டு இங்க சொல்றேன். ஏன ரக்ஷந்தி விஷயம் அஸ்வாதீனானராதிவாஹ தேன விருத்தயா பிரகாசந்தே கிரயா சாகரே யதா ஆத்மவத்பீர் விக்ருஹ்ய त्वं देव गन्धर्वदानवैः अयोक्ताचार सफलः गतं राजा भविष्यसि. சூர்பனக சொல்றா, இன்னும் தெரிஞ்சுக்கோ ராவணா, தன்னோட கருத்துப்படி நடக்க முடியாமல் ஒரு அரசனாகப்பட்டவன் யாரோ ஒருத்தரால பிறரால அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை காப்பாற்றி தக்க வைத்துக் கொள்ளாமல் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய மலைகள் எப்படி வெள்ளம் பார்க்கறதுக்கு தென்படாது போல இருக்குமோ அந்த மாதிரி இந்த மன்னர்கள் போற்றத்தக்கவர்களாக இருக்க மாட்டார்கள் ராவணா. தங்களை காத்து கொள்வதில் எப்போதுமே முழு முயற்சியோட இருக்கக்கூடிய தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள் இவாளெல்லாம் விரோதிச்சு கொண்டு ஒற்றர்களை எல்லாம் நீ நியமிக்காம காமவசத்தில் பட்டிருக்கக்கூடிய நீ ராவணா எப்படித்தான் தினமும் அரசனாக நீ இந்த இடத்துல ஆட்சி செய்யறையோ தெரியலையே எனக்கு அப்படின்னு சூர்பனகை. त्वं तो बाल स्वभावस्य बुद्धिहीनस्य राक्षसा ज्ञातव्यं तो न जानीषे गतं राजा भविष्यसि येषां सारच्च गोसस्य नयस्य चेताम्बरा अस्वादीना नरेन्द्राणां प्रावृतैस्ते जनैः समाः. அரக்கனே ராவணா, நீ ரொம்பவும் சுருபிள்ளைத்தனமாகவே இருக்க. நீ அறிவில்லாதவன். எந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அதை நீ தெரிஞ்சு கொள்ளாம நீ எப்படித்தான் இங்க அரசனா இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லா இடத்துலையும் உன்னோட வெற்றி கொடியை நாட்டக்கூடியவன். எந்த மன்னர்களுக்கு ஒற்றனும் பொக்கிஷமும் அரசியல் நீதியும் தன்னுடைய வசம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த அரசனை பாமர மக்களுக்கு ஒப்பானவராக இருப்பான். அவன் அரசன் கிடையாது, அவன் சாதாரண ஒரு பாமர மக்கள் அப்படின்னாலாம் சூர்பனகன். யஸ்மாத் பஷ்யந்தி தூரஸ்தான் சர்வான் அர்த்தான்
ராஜ்வாஹ சாரேன தஸ்மாத் துஷ்யந்தே ராஜானோ தீர்க்கசக்ஷுஷः. ராவணா, சூர்பனக சொல்றா ராவணன், வெகு தொலைவில் உள்ள பிரதேசங்கள்ல நடைபெறக்கூடிய செயல்களை எல்லாத்தையும் ஒற்றற்படை மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசர்கள். அப்படின்றதுனால்தான் மன்னர்கள், அரசர்களாகப்பட்டவர்கள் தொலைநோக்கு உடையவர்கள் அப்படின்ட்டு எல்லாராலையும் போற்றப்படுகிறார்கள், சொல்லப்படுறா ராவணா. அயோக்தசாரம் மன்யே வாம் பிராகிருதே சசீவைர்விருதம் ஸ்வஜனம் தோ ஜனஸ்தானம் ஹதம் யோ நாவபுஜ்யசே சதுர்தசசகஸ்ராணி ரக்ஷசாம் க்ரூரகர்மணா அதான்யேகேன ராமேன கரஸ்ய சகதூஷணः. இப்ப சொல்றா சூர்பனக, பாமரர்களான அமைச்சர்களால் நீ சூழப்பட்டு இருப்பதுனால நீ நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ ஒற்றர்களை நியமிக்கல அப்படின்னு எனக்கு மனசுல தோன்றது. ராவணா, நமது சுற்றத்தார்களும் ஜனஸ்தானமும் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத கூட நீ தெரிஞ்சு கொள்ளலையே. பயங்கரமாக செயல்படக்கூடிய 14,000 அரசர்களும் காரணம் தூஷணனும் ஒரே ஒரு மானிடன் ராமனால கொல்லப்பட்டார்கள். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா ராவணா அப்படின்னாலும். ருஷீணாம் அபயம் தத்தம் கிருதக்ஷேமாஸ்ய தண்டகா தர்சிதம் ச ஜனஸ்தானம் ராமேணோ க்ளிஷ்டகர்மணா. ராவணா, நீ எப்பேற்பட்ட மிகவும் கஷ்டமான காரியத்தையும் நீ செஞ்சு முடிப்ப. ஆனா உன்னை விட 100 மடங்கு மேல் எப்பேற்பட்ட கஷ்டமான காரியத்தையும் ரொம்பவும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ராமன் அப்படின்ற ஒருத்தனால முனிவர்களுக்கெல்லாம் அங்க அபயம் அளிக்கப்பட்டிருக்கு. அபயம்னாக்க அவருக்கு பாதுகாப்பா இருக்க, முனிவர்களுக்கு பாதுகாப்பா இருக்க ராமன். தொல்லை கொடுத்து வந்த அரக்கர்கள்லாம் ஸ்ரீ ராமனால கொல்லப்பட்டுட்டா அப்படிங்கிற ஒரே சந்தோஷத்தோட இந்த தண்டகாரண்யம் முழுக்கவுமே தவம் செய்யக்கூடிய முனியவர்களுக்கு ஒரு அமைதியான பிரதேசமா ஆயிடுத்து. ராவணா, நம்மளுடைய ஜனஸ்தானம் இருக்கு, அதுவும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்க ராவணா நீ அப்படின்னாலாம் சூர்பனக. त्वं तुलुप्त प्रमत्तस्य पराधीनस्य रावणा विषये सर्वे समुत्पन्नं भयं यो नावबुध्यसे. तीक्ष्णम् अल्पप्राधातारं प्रमत्तं कर्वितं सडं व्यसने सर्वभूतानि नाविदावन्ति पार्थिवम्. இப்போ ரொம்பவும் கோபத்தில் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கா அரக்கியாகப்பட்ட சூர்பனக. ராவணனை பார்த்து சொல்றா, ராவணா, நீ காமவசப்பட்டவன், மதிமயங்கியவன், அடுத்தவருடைய ஆளுமையிலே இருக்கக்கூடியவன். உன்னோட ராஜ்யத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆபத்தை
நீ உணராமல் இருக்கின்றாயே ராவணா. நீ ஒரு சிடுமூஞ்சிக்காரன். பணியாட்களுக்கும் கூட வேலை செய்யறவாளுக்கும் பிறருக்கும் தாராளமாக எந்த பொருளையும் கொடுக்காதவன் நீ. செருக்கு கொண்டவன். தான் எனக்கு நம்மளை மிஞ்சினவன் யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு செருக்கு கொண்டவன் நீ ராவணா. நீ தவறே இழைக்கக்கூடியவன். மந்த புத்தி உனக்கு. இது போன்ற குணம் கொண்ட மன்னனுக்கு அவனுக்கு துன்பம் வரக்கூடிய காலத்துல என்ன நடக்கும் தெரியுமா ராவணா? எந்த ஒரு பிராணியும் அவனுக்கு உதவ வராது அப்படின்னு சூர்பனக. அதீமானினமக்ராஹ்யம் ஆத்ம சம்பாவிதம் நரம் க்ரோதனம் யசனேகந்தி ஸ்வஜானோ அபி மகீபதிம். ராவணா, இன்னொன்னு சொல்ற கேட்டுக்கோ. தன்னை எல்லாம் அறிஞ்சவன் அப்படின்னுட்டு ஒரு மனுஷன் எண்ணிக்கொள்பவன் சான்றோர்களால ஏற்கப்படாதவன். அதாவது நல்ல அறிவு உள்ளவங்க, வேதம் படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அவ தான் சான்றோர்கள். பிராமணர்கள் அவ சான்றோர்கள். சான்றோர்களை ஏற்கப்படாதவன், தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவன். சில பேர் இருக்கா, என்னால் தான் எல்லாம் நடக்கிறது, இந்த உலகமே என்னால் தான் சுற்றின்னு இருக்கு, அந்த ஆண்டவன் நம்மளை ஆட்டுறான், நாம் எல்லாரும் ஆடின்னு இருக்கோம். அந்த மாதிரி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வான். ஒரு விஷயமும் இருக்காது, அந்த விஷயமே இல்லாத ஒரு இதுக்கு கோபம் கொள்ளக்கூடியவன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவன் நாடாளும் அரசனாகவே இருந்தாலும் அவனோட உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அவனை கேவலப்படுத்தி விடுவாளே, இது உனக்கு தெரியாதா ராவணா அப்படின்னாலாம் சூர்பனகை. நானோ ஜட்டதி காரியாணி பயேஷூண விவேதிச்சா க்ஷிப்ரம் ராஜ்யாச்சிதோ தீனா திருணைஸ்துல்யோ பவேதிஹா சுஷ்கை காஷ்டை பவேத் காரியம் லோஷ்டைர்பீச்ச வாம்சுபிஹி நதோ ஸ்தானாத் பரிப்ரஷ்டை காரியம் ஸ்யாத் வசுதாதிபைஹி. இன்னும் தெரிஞ்சுக்க ராவணா, தன்னோட கடமைகளையும் உரிய காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்யாமல் விட்டுவிடக்கூடியவன், அஞ்சத்தக்க தருணங்கள்ல தற்காப்பு நடவடிக்கை எடுக்காதவன், இப்படிப்பட்ட மன்னன் அரசனாகப்பட்டவன் ரொம்பவும் சீக்கிரமாக விரைவிலேயே பரிதாபத்துக்கு உரியவனாகி ஆட்சியிலிருந்து அவனை விலக்கப்பட்டு அவன் தன் நாட்டிலேயே வெறும் புல்லுக்கு சமமாக ஆகிவிடுகின்றான்றானா. காய்ந்த மறை கட்டளையாலும் இந்த தேங்காய் இருக்கணும் ஓடு சில்லி, அதை தான் ஓட்டாஞ்சில்லின்னு சொல்றது. அந்த ஓட்டாஞ்சில்லிகளாலும் வெறும் தூசிகளாலும் கூட ஒரு உபாயம் ஏற்படலாம். எதுக்கு? மரக்கட்டைகள் காஞ்சி போன மரக்கட்டை அக்னி ஏறது வரும். கொட்டாங்குச்சி என்ன ஆகும்? ஓட்டாஞ்சல்லி, அதுவும் அக்னி ஏற்பட்டு உருவாகும். தூசிகளால் என்னன்னாக்கா அப்படியே படிஞ்சு போகும், அந்த இடம் நமக்கு சுத்தமாயிடும். ஆனால் தன்னுடைய உயர்நிலையிலிருந்து நழுவி விழுந்த
மன்னர்களால் அரசர்களால் எந்த உபயோகமுமே ஏற்படாது ராவணா அப்படின்னு சூர்பனகை. உபகுப்தம் யதா வாச சரஜோ வா மிருதிதா யதா ஏவம் ராஜாத் பரிப்ருஷ்ட சமர்தோவி நிரர்த்தகः. ஒன்னு நன்னா தெரிஞ்சுக்கோ ராவணா, ஒரு மனிதன் தான் கட்டிக்கொண்ட வஸ்திரம் அவிழ்த்து போட்டுறான். அணிந்து கொண்ட பின்னு அதாவது மலர் மாலையை போட்டுருக்கான் கழுத்துல. அந்த மலர் மாலையை கழட்டி போட்டுறான். இந்த ரெண்டுமே எப்படி மற்றவர்களுக்கு உபயோகமாகாமல் இருக்குமோ, ஏன்னா இரண்டு யாருக்கும் உபயோகமாகாது. நம்ம கட்டிட்ட வேட்டியை கைட்டி தூக்கி போட்டோம்னா வேலை முடிஞ்சது. அதே மாதிரி மலர் மாலையை கழுத்தில் போட்டுருக்கான், அதை தூக்கி கீழே போட்டுறான். யாராவது போட்டுவானா? போட்டுக்க மாட்டான். அந்த மாதிரி யாருக்குமே உபயோகமாகாமல் இருக்குமா, அது போலத்தான் ராவணா அரச பதவியிலிருந்து நழுவிய ஒருவன் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் மற்றவ யாருக்கும் அவன் உபயோகப்பட மாட்டான் ராவணா. இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாலாம் சூர்பனகர். அப்ரமத்தச்சயோ ராஜா சர்வஜ்ஞோ விதேந்திரியः கிருதஜ்ஞோ தர்மசீலஸ்ய சா ராஜா துஷ்டதேசினம் நயானாभ्यां பிரசூப்தோபி ஜாகர்த்தி நயசக்ஷுஷா யக்த க்ரோத பிரசாதஸ்ய சா ராஜா பூஜ்யதே ஜனைः. என்ன கேட்டுக்கோ ராவணா, எந்த ஒரு மன்னன் நல்ல தெளிவான அறிவோடையும் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கியவனாக எல்லா விஷயங்களையும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக அறநெறியில தர்மத்திலேயே ஆட்சி செலுத்துவனாக நாட்டு பிரஜைகள் மீது மிகவும் நன்றி உடையவனாக இருக்கின்றானோ அந்த மன்னன் மட்டும்தான், அரசன் மட்டும்தான் நீண்ட காலம் புகழுடன் விளங்குவான். ராவணா, எவன் தன் கண்களை மூடிக்கொண்டு, எந்த அரசன் தன்னுடைய கண்களை எல்லாம் மூடிண்டு உறங்கினாலும் அரச நீதியில அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான் அரசன். ஆனா தூக்கத்துல கூட அரசு நீதியில விழுப்புடன் இருக்கின்றானோ எவனுடைய கோபம் அது பயனுள்ளதாகவும் இருக்கோ, அது போல மகிழ்ச்சியின் பயணம் அவனுக்கு வெளிப்படையாகவே தெரியும். அந்த மாதிரி எப்போ தெரிகிறதோ அந்த மன்னன் மட்டும்தான் மக்களால போற்றப்படுவான். ராவணா, மன்னனுக்கு கோபம் வந்துன்னா தண்டனையும் கிடைக்கும். மன்னன் மகிழ்ந்தான்னா நாட்டு பிரஜைகளுக்கு வெகுமதி கிடைக்கும். அப்படின்றத நீ முதல்ல நாட்டு மக்களுக்கு நீ நம்பிக்கை உண்டாக்கப்பட வேண்டும் ராவணா. நீ அதை செய்யறியா? இல்லையே, எப்ப பார்த்தாலும் காமவசப்பட்டு இருக்கியே ராவணா. பராவமந்த விஷயேஷு சங்கதோ ந தேசகால பிரவிபாக தத்வதிவித்வத்வவேத் அயோக்த புத்திர் குணதோஷ நிச்சயே விபன்ன ராஜ்யோ நச்சீராத் விபத்ஸ்யசே.
त्वं तु रावण दुर्बुद्धिर् गुणैर्नेत्रे गुणैरेते विभर्जितः यस्यादे अविदितस्सारे रक्षसां सुमहान्वतः. இப்போ ரொம்பவும் கோபத்தில் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டா சூப்பனக. ராவணா, நீ கெட்ட புத்தி உடையவன். அரசர்களுக்கெல்லாம் நான் இப்ப சொன்னேன் நற்குணங்கள், அதுல ஒரு துளி கூட நீ இல்லாதவன். அதனாலதான் அரக்கர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பேரிழவு பற்றிய செய்தி வந்து ஒற்றர்கள் மூலம் உன்னால அறியப்படாம நீ வந்து உட்கார்ந்து இருக்க, காமவசப்பட்டு உட்கார்ந்துருக்க ராவணா. நீ வந்து ராவணா, நீ யாரையுமே பொருட்படுத்த மாட்ட. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் நீ. முழுக்க முழுக்க புலன் இன்பங்களிலேயே மூழ்கி இருக்கிறவன். எல்லா நொடியும் புலன் இன்பங்களிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவன் நீ. அதாவது ஒரு மனிதன் இடம் காலங்களுக்கு ஏற்ப நடக்கும் திறன் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன், நன்மை தீமைகளை பகுத்துணரும் விஷயத்துல தன்னுடைய புத்தியை செலுத்தாதவன், விரைவில் வந்து அவன் மன்னராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அரசாட்சியை இழந்து வேற ஆபத்துல வந்து சிக்கிக்கொள்ள போறான். அந்த மாதிரி தான் நீயும் சிக்கிக்கொள்ள போற ராவணா அப்படின்னாலாம் சூர்பனக. இதே ஸ்வேதோஷன் பரிகீர்த்தி தாம்ஸ்தயா லக்ஷ்மி சமீக்ஷ்ய புத்தயா க்ஷணதாச்சரேஸ்வரः தனேன தர்ப்பேன பலேன சாந்திதோ விஜயந்தயாமாச சிரம் சராவணः. இந்த மாதிரி ராவனுடைய தங்கையாகப்பட்ட சூர்பனகை விரிவாக எடுத்துரைக்கப்பட்ட அந்த பலவிதமான நல்ல குணங்களை எல்லாம், அதில் இருக்கக்கூடிய பொருள், அகந்தை, ஆற்றல் நிரம்ப பெற்ற இந்த அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் என்ன பண்ணானா, அதெல்லாம் பகுத்தறிவு கொண்டு அலசி பார்த்து நீண்ட நேரம் அப்படியே சிம்மாசனத்திலேயே ஆழ்ந்த ஆலோசனையில இருந்தானா. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே த்ரிசர்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 33வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.